ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் கன்னியாகுமரி போகிறேன். எதுக்காக கன்னியாகுமரி போகிறேன், அங்கே போய்ட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ண பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் பிளான் தான். என்னோடய நாத்தனார் ஃபேமிலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. ஏதாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹஸ்பண்டில் சரி போயிட்டு வா, நீ எங்கேயும் போகாமல் இருக்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒன் டே ட்ரிப் தான். சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் அங்கே போயிட்டு அந்த ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சண்டே நைட்டு கிளம்பி திருப்பி வீட்டுக்கு வர்றது தான். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெயினில் டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். அன்ரிசர்வேஷனில் தான் போகணும். ஸோ அந்த 2 லேடிஸுமே ஃபுல்லாக அந்த ஹிந்திக்காரவங்களாக தான் இருந்தாங்க. இடமே கொடுக்கல, உட்கார்றது கூட இடம் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லி உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் தூங்காமலே போனோம். கரெக்டாக 4 மணிக்கிட்ட கன்னியாகுமரி போயிடுச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி வந்து சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இவரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இவர் ஒரு ஃபேமஸான யூடியூபர். அவரோட பேர் தெரிஞ்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு சரி இடம்லாம் கிடைக்காத அத்தை அப்படின்னு சொல்லி என் நாத்தனார் பொண்ணு சொன்னால் சரி நாங்கள் போய் உட்காந்துட்டு சன்ரைஸ் வரோன்னு வெயிட் பண்ணி பார்க்குறோம். கடைசி வரைக்கும் சன்ரைஸே வர லைட்டாக வந்துட்டு அப்படி போயிடுச்சு. வீடியோ கூட எடுக்கிறதுக்குள்ளேயே சன்ரைஸ் வந்து போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் மழையாக இருந்தனால சன்ரைஸ் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நாங்கள் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி வாங்கலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நியர்பையில் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு வந்து நான் வந்து 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன். அவங்களாம் வந்து பூரி சாப்பிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பிளான், ஏன்னா பிளானே போடல. திடீர்னு அவங்களும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் போகலான்ட்டு எனக்கு கன்னியாகுமரி தெரியாது, அவங்களுக்கும் தெரியல. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பழமையான ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் போனோம். ஒரு மினி பஸ் வந்துச்சு. அதுலேருந்து போனோம். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து அந்த கோவில் வந்து நாகர்கோவிலில் இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரளா டச் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பழைய ஆஞ்சநேயர் கோயில் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நாகர்கோவிலில் சவாரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களே வர சொல்லி பார்த்தோம். உள்ளே கோயிலுக்கு வர சொன்னோம். இல்லை நான் குளிக்கல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் மட்டும் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப பழமையான கோயிலாக இருந்துச்சு. அந்த மாட்டு தொழுவும் சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே அந்த மாட்டு தொழுவம்லாம் நான் பார்த்ததே கிடையாது எந்த கோயில்லையுமே. அங்கே வந்து மாடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி தொழுவோம், அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆஞ்சநேயருமே ஓப்பனாக தான் இருந்தார். நல்ல பெரிய ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் என் நாத்தனார் பொண்ணு வந்து சொன்னால் நான் வேர்ல்டு டூர் வரும்போது காலேஜ் டூருக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகும்போது கன்னியாகுமரி வந்திருக்காங்க. அப்போ இந்த கோயிலில் வந்து இந்த ஸ்டோன் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தாத்த என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, அப்போ எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நான் மேட்ச் பண்ணி நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்தோம். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் யாருமே ஷர்ட்டும் பனியனும் எதுவுமே போடக்கூடாது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் போயிட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பஸ் எதுவுமே கிடைக்கல. அங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போகிற வழியிலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயில் போகிறதுக்காக தான் நான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த பஸ்ஸுமே கிடைக்கல. அப்புறம் கடைசி ஒரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி கொஞ்சம் முன்னாடியே இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோம். இந்த ஆர்ச் கிட்ட இறங்கினோன்னா ஆட்டோ நிற்கும். அவங்க ஆட்டோ பிடிச்சி உள்ளே போகணும். ஸோ உள்ளே போனோம்னா வன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெருமாள் கோயில். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சுற்றி கடல், மேலே கோயில். அந்த ஒரு சினாரியோவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மேலே போயிட்டு நாங்கள் கரெக்டாக போகும்போது நட சாத்துற டைமு. ஸோ டக்கு டக்குன்னு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானமும் போட்டாங்க. சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக நாங்கள் போய் சாப்பிடும்போது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கேருந்து ரொம்ப நேரம் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோவே வரலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோ வந்துச்சு. ஸோ அந்த ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து நாங்கள் போயிட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து மீன் சாப்பாடு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நான் வந்து எனக்கு மீன் சாப்பாடு வேணாம், பிரியாணி போதும். ஏன்னா எனக்கு மீன்ஸ் குழம்பு சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறெலாம் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேறு போயிருக்கோம். அதுக்காக ஆசைக்காக சாப்பிட்டுட்டு எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். நானும் என் நாத்தனார் பொண்ணு பிரியாணி சாப்பிட்டோம்.
என் நாத்தனார் பையனும் பிரியாணி சாப்பிட்டான். இது எங்கள் நாத்தனாரும் என் நாத்தனார் ஹஸ்பண்ட் மட்டும் மீன் சாப்பாடு சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாதம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகலை, வெந்துருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும் அல்டிமேட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கரெக்டாக நாங்கள் போட்டிங் போகிறது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல்காரங்க தான் சொன்னாங்க, நீங்கள் நேரடியாக போய் எடுத்து போனீங்கன்னா 100 ரூபா தான் டிக்கெட்டு, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா 300 ரூபா ஒரு ஆளுக்கு, ஆனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்லைன் புக்கிங் சரசரன்னு போயிடுச்சு. 100 ரூபா டிக்கெட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன் புக்கிங் பண்ணனால டக்குன்னு போனோம். போகும்போதே பெரிய போட்டில் போனோம். நமக்கும் தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, தண்ணியே பார்க்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டோம், வரும்போது நம்ம சின்ன போட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோன்னே பார்த்திங்கன்னா சரியான காற்று, வெயில் அவ்வளோ அடிச்சிட்டு இருந்துச்சு, சூப்பரான காற்று இருந்துச்சு. அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு, சாப்பிட்டோன்னே போனதுக்கும் அதுக்கும் அவ்வளோ ஒரு மயக்கமாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம உங்களுக்கு ஒரு விஷுவலாக காட்டுறேன். பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். காலையில் நாங்கள் ட்ரெயின் அப்படியே தான் அங்கேயே தான் நிற்குவேன், அதுதான் கடைசி அப்படின்றனால. ஸோ போயிட்டோம். பார்த்தா ட்ரெயின்லாம் க்ளோஸாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழேயே பெட்ஷீட் விரித்து படுத்துட்டோம். ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக சுற்றிருக்கோம், தூக்கம் இல்லாமல். ட்ரெயினில் போகும்போது தூக்கம் இல்லை, வரும்போது தூக்கம் இல்லை, ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பெட்ஷீட் எடுத்து படுத்ததே இவங்க 2 பேர் ஃபோன் ஓடிட்டு இருந்தாங்க. சித்தப்பா போய் டின்னர் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறி மார்னிங் ஊருக்கு வந்துட்டோம். ஸோ கன்னியாகுமரி ட்ரிப் சூப்பராக போச்சு எனக்கு. நீங்களும் கன்னியாகுமரி போகல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye from பவித்ரா.